வணக்கம். சுவையான ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் ரவை எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி குறைச்ச அளவில் தான் செய்கிறேன். இது ஏற்கனவே ரோஸ்டட் ரவை தான், ரெடிமேட் ரவை தான். ஆனாலும் இதை மறுபடியும் வறுத்துக்கணும். நம்ம கடையில் வாங்குகிற ரோஸ்டட் ரவைலாம் செமி ரோஸ்டடாக தான் இருக்கும். அது உப்புமா மாதிரி பண்ணுறதுக்கு அது ஓகேவாக இருக்கும். ரவை லட்டெல்லாம் பண்ணுறதுக்கு இது நல்லா செவக்க வறுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்வீட் சாப்பிடும்போது வாயில் ஒட்டாமல் இருக்கும் ரவை. இது நல்லா வறுப்பட்டுருக்கு. இந்த மாதிரி போட்டு பார்க்கும்போது ஃப்ரீ ஃப்ளோவாக கீழே விழணும். இதோட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நான் தோலோடு சேர்த்துக்கிறேன். தோல்லையும் நல்ல ஏலக்காயோட வாசனை இருக்கும். அதுலேயும் சத்துங்க நிறைய இருக்குது. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கும்போது நல்லா மசிஞ்சிடும். உங்களுக்கு தோல் வேணான்னா 2 ஏலக்காயோட விதைகளை சேர்த்துக்கோங்க. இதோடு சேர்ந்து ஏலக்காயும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நல்லா நான் ஆற வச்சுட்டு கொஞ்சம் வாமாக இருக்கும்போதே 100 கிராம் சர்க்கரையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரவையை முதல்ல நல்லா மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அது எந்த அளவு ரவை எடுத்துக்கிட்டோமோ அதே அளவு சர்க்கரையை போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைஸாக ரவையை முதலே அரைச்சிடணும். அதுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். இதுக்கு ஒரு 50 ml வரைக்கும் நெய் தேவைப்படும். நான் எக்ஸ்ட்ரா ஒரு 70 ml வரை வச்சுருக்கேன். காய்ச்சி ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் நல்லா காஞ்சோன்னே ஒரு 5-6 முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி முழுசாக போடலை, உடச்சி தான் போட்டுக்கிறேன். இந்த முந்திரி பருப்பெல்லாம் இந்த மாதிரி ஸ்வீட்டில் நடுவில் அப்பப்போ கடிப்படும்போது, நல்ல ஸ்வீட் சாப்பிடும்போது நடுவில் இந்த பருப்பு கடிப்படும்போது திகட்டாமல் இருக்கும். நம்ம மேலே அப்படி வச்சு உருட்டும்போது பிகினிங்லேயே முந்திரி பருப்பு சாப்பிடுவோம். ஸ்வீட் சாப்பிடும்போது திகட்டும். இது நல்ல பொன்னிறமாக வறுபட்டோன்னே அதை எடுத்து முந்திரி பருப்பு எல்லாத்தையும் அந்த ரவை சக்கரை பிடிச்சி வச்சதில் போட்டுட்டு நெய் சூடாக இருக்கும்போதே இதில் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் நான் மிச்சம் வச்சிடுறேன். ஒரு 50 ml வரை தான் ஊற்றிக்கிறேன். தேவைப்பட்டால் மிச்சத்தை அப்புறம் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாக இருக்கிறதால ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கட்டாயமாக நெய்யை சூடாகவே ஊற்றிடணும். அப்போ தான் அந்த சக்கரை லேசாக மெல்ட் ஆகி வரும். அந்த மாதிரி சூடாக ஊற்றி பிடிக்கும்போது நெய்யோட அளவு குறைச்சலாக யூஸ் ஆகும். நல்லா ஆற வச்சுட்டு ஊற்றிட்டோன்னா நெய் அதிகமாக தேவைப்படும். இது எப்படி நல்லா அழுத்தி பிடிச்சா இந்த நெய்யிலே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அழுத்தி பிடிக்க முடியாது, நல்லா ஃப்ரீயாக பிடிக்கணுன்னா இன்னும் 2 ஸ்பூன் நெய்யை விட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நான் அந்த 50 ml தான் ஊற்றிருக்கேன். அதிலே நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். நமக்கு வீட்டிலலாம் கடையிலலாம் அரைச்சிட்டு வந்து செய்யும்போது கிலோ கணக்கில் செய்வோம். அவ்வளோ செஞ்சால் நிறைய பேருக்கு இப்போ செலவாகிறது இல்லை. அதுக்காக கடையில் ரெடிமேடாக வாங்கிட்டு போயிடுறோம். கொஞ்சமாக அளவு மிக்சியில் பிடிச்சிட்டு சுலபமாக செஞ்சிட முடியும், அளவுகளை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டா. நான் இன்றைக்கி எடுத்த இந்த 100 கிராம் ரவையில் எனக்கு 7 ரவா லட்டு வந்திருக்கு. மீடியம் சைஸில் வந்திருக்கு. நல்ல டேஸ்டியான ரவா லட்டு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.